திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பந்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். எம்பெருமான் திருவருளாலும் குரு அருளாலும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக நடைபெறும் திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பில் தினம் காலை 5:20 மணிக்கு 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் 2வது நாளாக திருநாவுக்கரசு நாயனாருடைய புராணத்தை சிந்திக்க இருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வந்துள்ள அனைத்து அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளையும் முக்கரணங்களால் வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நிலைவோம். நிகழ்ச்சியை வழி நடத்துமாறு ராஜா ஐயா அவர்களை வரவேற்று எப்பொழுதும் போல நிகழ்ச்சியை தொடங்கும் முகத்தான் முதலில் திரு பள்ளி எழுச்சி மற்றும் திருமுறை ஆசிரியர்கள் போட்டியுடன் துவங்குவோம் என்பதால் கூறி அன்புடன் மீண்டும் மீண்டும் அடியார் பெருமக்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். திருச்சிட்டம்னா ஐயா வாங்க, ராஜையா வாங்க, இல்லத்தையா வாங்க. சிவாயனம் ஐயா. சிவாயிரம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. சிவாயிரம். சிவா. திருப்பள்ளி எழுச்சி. முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய், மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார். கந்தனை வீரலையும் நீ உன்னடியார் பழங்குடிதோறும் எழுந்தருளிய பரனே. செந்தழல் கூரை திருமேனியும் காட்டி, திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி, அந்தன நாவரும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். சாம்பு சிவையா நீங்க படிங்கய்யா. நன்றிங்க. பன்னீர் திருமுறை 27 அருளாளர்கள் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிட்டம்பலம். பூலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி. வாலி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி. கருவூர் தேவர் கலலினை போற்றி, பூந்துருத்தி நம்பி காட நம்பி கடல் போற்றி. கண்டராதித்தர் கலலடி போற்றி, வேணாட்டடிகள் விரைகடல் போற்றி. திருவாலி அமுதனார் திருவடி போற்றி, குருடோத்தம நம்பி பூங்கலல் போற்றி. சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தால் போற்றி. திருவாளவாயுடையார் நிழல்தாள் போற்றி, காரை காலம்மையார் பூவடி போற்றி. ஐயடிகள் காடவர்கோன் அருங்கலல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி. நக்கீர தேவர் நட்டால் போற்றி, கல்லாட தேவர் கலலடி போற்றி. கபில தேவநாயனார் கலலினை போற்றி, பரண தேவநாயனார் பொற்றால் போற்றி. இளம்பெருமான் அடிகள் இணைத்தால் போற்றி, கதிராவடிகள் அருங்கலல் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி, நம்பி ஆண்டார் நம்பி நற்றால் போற்றி. செல்வமலை குன்றத்தூர் சேக்கிலாரடி போற்றி போற்றி. அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற உண்ணியக்கண் இரண்டெனவும் புவனம் உய்ய. இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி,
தெருள் கலைஞான கன்றும் அரசும் சென்று செம்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்று. திருச்சிற்றம்பலம். வாங்கய்யா. சிவாயனமே. சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசை இன்றைக்கு 139வது நாளாக 4ஆம் திருமுறையிலே 2வது பதிகம் திருவதிகை வீரட்டானத்தில காந்தார என்ற பண்ணிலே அமைந்தது. பகற்பண் 2, நாழிகை 4, 4லிருந்து 6, நேரம் 7:12 8:24. ராகம் நவரோஸ். இந்த தலம் நடுநாட்டு தலமாக விழுப்புரம் பன்ருட்டிக்கு தெற்கே அமைந்துள்ளது. திரிபுர வீரட்டானேஸ்வரரும் திரிபுர சுந்தரியும் திருவதிகைன்னு போட்டிருக்காங்க. ஆனா இது உண்மையாகவே பெரிய புராண வரலாற்றுப்படி பாடலி புத்தகத்திலே பாடப்பட்டது. ஏன்னா அவருக்கு திருவதிகையிலேருந்து அவரை அழைச்சிட்டு பாடலி புத்தகத்தை கொண்டு போறாங்க. அங்க இருக்கிற மன்னன் இவரை தண்டிப்பதற்காக யானையை ஏவிட முதல்ல அவரை சுண்ணாம்பு கலவில் வச்சாங்க. அடுத்து யானையை இடற விட்ட போது அந்த நேரத்திலே பாடின பாடல் அது. அதனாலே இது பாடலி புத்திரம் என்ற திருப்பாதிரி புரியூரிலே நடுநாடு என்று சொல்கிற 18 நடுநாட்டிலே 18 தலமால கடலூர் புதுநகர் என்று சொல்கிற அங்கே பெருமான் தோன்றா துணையாக இருக்கிறார். அம்பாள் அருந்தவனாக இருக்கிறார். அந்த தலத்திலே பாடப்பெற்றது என்று சேக்கிழார் இடம் சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அமைந்த பாடல் திருநாவுக்கரசு 115வது பாடல். வாழ்க. நன்றிங்கய்யா. சுண்ணவன் சந்தன சாந்து என்ற பாடலை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 115. திருச்சிற்றம்பலம். அன்னலரும் தபவேந்தர் ஆணைதம் மேல் வர கண்டு விண்ணவர் தம் பெருமானை விடை உகந்தேரும் பிரானை சுண்ணவின் சந்தன சாந்து தொடுத்த திருப்பதிகத்தை மண்ணுலகு உய்ய எடுத்து மகிழ்வுடனே பாடுகின்றார். மண்ணுலகு உய்ய எடுத்து மகிழ்வுடனே பாடுகின்றார். நன்றியா. பட்டத்து யானையை ஏவி விட்ட போது அந்த யானை வர கண்டு இதுக்கெல்லாம் நாம் அஞ்சுவதில்லை என்று நாவுக்கரச பெருமான் பாடிய பாடல். சொன்னவன் சந்தன சாந்தும் சுடர் திங்கட் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண்முரண் ஏறும் அகலம்பளாய அறவும் தென்னம் கெடில புனலும் உடையாய் ஒருவ தமனாம் அஞ்சுவதாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை அஞ்சுவதாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை. இந்த பாடலிலே திண்ணம் கெடில புனலும் உடையாய் ஒருவர் தமனாம் என்று அந்த கெடில நதிக்கரையிலே இருக்கிற திருவதிகை பெருமானை மனத்துள் கொண்டு பாடியதனாலேயே தலைப்புற திருவதிகை வீரட்டானன் போட்டாங்க. ஆனால் பாடப்பட்ட இடம் பாதிரி புலியூர் என்று சொல்கிற பாடலி புத்திரம். வாழ்க வாழ்க. பூண்டதோர் நாகம் பூண்டதோர் கேழல் ஏயிரும். சாம்பு சிவையா படிக்க. நன்றிங்க. பூண்டதோர் கேழல் ஏயிரும் பொன்திகள் ஆமை புரள நீண்ட தின் தோல் வளம் சூழ்ந்து நில கதிர் போல வெண்ணூடும் காண்டகு புல்லின் சீரகும்
கலந்த கட்டங்க கோடியும் இண்டு கெடில புனலும் உடையாரொருவர் தமர் நாம் அஞ்சுவதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை அஞ்சுவதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை. திருச்சிட்டம்பலம். நன்றிங்கய்யா. ஈண்டு கெடில புனலும் உடையாய் ஒருவர் தமர் நாம் இந்த அதிகை பெருமானுக்கு அதிகை வீரட்டான பெருமானுக்கு ஆளாகிவிட்ட காரணத்தினால அவருடைய அஞ்செழுத்து துணை இருக்கிறது, அதனாலே அஞ்ச வருவது இல்லை என்று பாடினார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. ஒத்த வடத்திள நாகம். அடியேன் படிக்கிறேன். சிவாய. ஒத்த வடத்திள நாகம் உருத்திர பட்டம் இரண்டும் முத்துவட கண்டிகையும் முளைத்து 7 பூயிலை வேலும் சித்தவடமும் அதிகை சேனுயர் வீரட்டம் சூழ்ந்து தத்தும் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. சித்த வடமும் அதிகை சேனுயர் வீரட்டம் சொல்லு திருவிதை வீரட்டானத்தினுடைய எல்லையில இருக்கிற அந்த சித்த வடமடம் அங்குதான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருவடி தீக்கை செய்த இடம் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து மடமான் சித்தவடம்ன்றது பண்ருட்டி பக்கத்துல இருக்கியா? சித்தவடம் போயிட்டு வந்தாயா போன வாட்டி? ஆமா நாளையெல்லாம் போட்டு வந்தோம் ஐயா. கோயில்ல நல்லா சிறப்பா உங்களுடைய வண்ண அலங்காரம் பதிகம் படிச்ச உடனே இந்த கோயில் ஒவ்வொரு கோயிலா போறோம். வாழ்க 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 வாழ்க. மடமான் மறிபொற் கலையும் மடமான் மறை பொன் கலையும் மழுப்பாம்பொரு கையில் வீணை குடமால் வரைத்தின் தோளும் குனிசிலை கூத்தன் பயலும் இடமால் தழுவிய பாகம் இருளம் ஏற்ற சுவடும் தடமாறு கோட்கெடில புனலும் உடையார் ஒருவர் தம் நாம் அஞ்சுவது யாரொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாரொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாட்டு. பல பல காமத்தராகி. பிரேமா சம்பந்தம். வாங்க. திருச்சிற்றம்பலம். அடியார் அனைவருக்கும் திருவடி வணக்கம். பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே கலமல கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும் வலமேந்து 2 சுடரும் வான் கையிலாய மலையும் நல்ல மார்கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. இந்த பதிகத்திலேயே முத்தாய்ப்பான பாடல் இந்த பாடலை சொல்லுவாங்க. பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய மனதுல பலவிதமான ஆசைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. காமம் என்பது ஆசை. அதனால பல பல காமத்தராகி அதனால மனதிலே பதபதைப்பு. இந்த நாம என்ற இந்த எண்ணம் இடருமா அந்த எண்ணம் இடருமா அப்படின்னு
பல பல ஆசைகள் எடுத்து அந்த ஆசைகள் ஈடேறுவதற்காகவே நாம் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிறோம். யாருக்காக? பெருமானை வேண்டிக் கொண்டிருக்கிறோம். ஆசையினால, அந்த ஆசையினால கலமலக்கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும். அந்த ஆசை எதனாலே எழுகிறது? யான் எனது என்ற செருக்கின் அடையாளமாக எழுகிறது. அந்த அந்த செருக்கின் அடையாளமாகிய கணங்களுக்கெல்லாம் பதியாக தேடுகிற களிராகிய சிவபெருமான் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறான். கணபதி என்பது நம்ம விநாயக பெருமானை குறிப்பது என்பது ஒரு சம்பிரதாயம். கணங்களுக்கெல்லாம் பதியாகிய சிவன் அவன் களிராக இருக்கிறான். ஏன்னா யானை தோல் உரித்து போர்த்த பிரான். அதனால அந்த களிறு உள்ளே இருக்கு சொல்ல. ஏன்னா சிவபெருமான் என்ற களிறு உள்ளே இருக்கிறது. கணங்களுக்கெல்லாம் பதியாகிய களிறு, ஐம்புல ஆசைகளை வெல்லக்கூடிய களிறு, அந்த களிறு உள்ளே இருக்கிற போது இந்த பட்டத்தையான என்னையா பண்ணும்? அதுக்காக நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று இந்த 5வது பாட்டை இந்த பதிகத்தினுடைய முத்தாய்ப்பாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. கரந்தன கொள்ளை விளக்கம். சங்கர் ஐயா வாங்க. சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. கரந்தன கொல்லி விளங்கும் கரங்கு துடியின் முழக்கும் பரந்த பதினெண் கணமும் பைந்தறியாதன பாட்டும் அரங்கிடை நூலறிவாளர் அறியப்படாததோர் கூத்தும் நிறந்த கேடில் புனலும் உடையாரொருவர் தமர்நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. திருச்சிற்றம்பலம். அரங்கிடை நூலழிவாளர் அறியப்படாததோர் கூத்து. பெருமான் ஆடுகிற ஆட்டம் அஞ்செழுத்து ஆட்டம்னு சொல்லுவாங்க. அத அரங்கிடை நூலறிவாளர் பலவேறு நூல்களை படித்து சொற்பொழிவு எல்லாம் செய்கிற அந்த அவர்களாலே அதை அறிய முடியுமா என்றால் அந்த வெறும் உலக அறிவினாலே அதை அறிய இயலாது. அருளியல் ஆகிய ஞானத்தினாலே அறியலாம் என்ற வகையிலே அமைந்த பாடல். அரங்கிடை நூலழிவாளர் அறியப்படாததோர் கூத்து. உலகியல் அறிவா இல்லாமல் அருளியல் ஞானத்தாலே அறிய வேண்டும் என்று அற்புதமாய் அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. கொலைவரி வெங்கை அதளம். பரமேஸ்வரி அம்மா வாங்க. பரமேஸ்வரி. சிவாய நம ஐயா. சிவாய நம ஐயா. 7வது பாடல் தானுங்க ஐயா? ஆமாமா, 7வது பாட்டு கொலைவரி வேங்கை. சிவாய சிவ சிவா சிவாய நம. கொலைவரி வேங்கை அதலும், கொலைவரி வேங்கை அதலும், உவாவோடு இலங்கு பொற்தோடும், விலை பெரு சங்க குழையும், விலையில் கபால கலனும், மலை மகள் கை கொண்ட மார்பும், மணியாந்து இலங்கு விடரும், உலவு கெடில புனலும், உடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. இதுல மலைமகள் கொண்ட கை கொண்ட மார்பும். பெருமான் அந்த மலைமகளை தன்னுடைய பாகமாக வைத்திருக்கிறான். அந்த மலைமகள் பெருமானை தன்னுடைய மார்பிலே நெஞ்சத்திலே வைத்திருக்கிறார் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஆடல் புரிந்த நிலையம். தாமோதர ஐயா வாங்க. தாமோதர ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
ஆடல் புரிந்த நிலையும் அறையில் அசைத்த அறவும் பாடல் பயின்ற பல்பூதம் பல்லாயிரங்கொள் கருவி நாடற்கரியதோர் கூத்தும் நன்குயர் வீரட்டம் சூழ்ந்து ஓடுங்கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. அரங்கிடை நூலடிவாளர் அறியப்படாததோர் கூத்துன்னு முந்தன பாட்டுல சொன்னவரு இந்த இடத்துல எப்படி சொல்லாரு? நாடற்கு அரியதோர் கூத்து என்று சொல்கிறார். ஏன்னா அந்த கூத்து நாடற்கு அரியது யாராலே? அந்த அஞ்செழுத்தை ஓத தெரியார்களே. அஞ்செழுத்து ஓதினால் அந்த அஞ்செழுத்தின் மூலமாக அந்த கூத்தை உணரலாம் என்பதுதான் நம்முடைய உண்மை விளக்க செயல்கள். வாழ்க வாழ்க. அடுத்து சூழும் அரவன் துகிலும். சித்ரா அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கு வணக்கம். திருச்சிற்றம்பலம். எத்தனாவது பாட்டுங்க ஐயா? 9வது பாட்டுப்பா. திருச்சிற்றம்பலம். சூழும் அரவ துகிலும் துகில் கிழி கோவன கீழும் யாழின் மொழியவள் அஞ்சாதருவரை போன்ற வேழம் உரித்த நிலையும் விரிபொழில் வீரட்டம் சூழ்ந்து தாழும் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வேழம் உரித்த நிலையும் வெறிபொழில் வீரட்டம் சூழ்ந்து என்று அந்த தாரகாவனத்து முனிவர்கள் அனுப்பிய அந்த யானையை உரித்து போர்த்த பிரான் நம்முடைய மனதில் இருக்கிற போது இந்த சாதாரண இந்த பட்டத்து யானை உலகத்துல எத்தனையோ அரசர்கள் எத்தனையோ பட்டத்து யானை இந்த பட்டத்து யானைக்கெல்லாம் போய் பயப்படலாமா? அதனால அஞ்சுவது யாதொன்றும் இல்லை என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. நரம்பெழு கைகள். சொக்கம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். நரம்பெழு கைகள் பிடித்து நங்கை நடுங்க மலையை உரங்கள் எல்லாம் கொண்டெடுத்தான் 9 ஒன்று மலர வரங்கள் கொடுத்தருள் செய்வான் வளர்பொழில் வீரட்டம் சூழ்ந்து நிரம்பு கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை அஞ்சுவதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை அஞ்சுவதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை அஞ்சுவதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை அஞ்சுவதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. வரங்கள் கொடுத்து அருள் செய்வான் வளபொழில் வீரட்டம் சூழ்ந்து. நாம் வேண்டிய வரங்களை எல்லாம் தர பெருமான் காத்திருக்கிறான். அதனால இந்த யானையை நம்ம ஒண்ணும் செய்யாது அப்படின்னு அப்பர் பெருமான் பாடிய பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து 4ஆம் திருமுறையிலே 3வது பதிகமாக திருவையாற்றிலே பாடிய மாதர்பெரை கண்ணியானை. இதுவும் காந்தார பண்ணிலே பகற்பண் 2ஆக நாழிகை 4ல இருந்து 6ல மணி 7:12 8:24 அந்த நவரோஸ் ராகத்திலே பாடக்கூடியது. காவியினுடைய
வடகரையில 50வது தலமாக தஞ்சைக்கு வடக்கே இருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் செம்பொற் ஜோதி, அம்பாள் அறம் வளர்த்த நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் நாவுக்கரசு புராணத்திலே 384. நன்றிங்கய்யா. மாதர் பிறை கன்னி யானை என்ற பாடலை இடம் சுட்டி சேக்கலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 384. திருச்சிட்டம்பலம். மாதர் பிறை கன்னி யானை மலையான் மகளோடும் என்னும் கோதரு தன் தமிழ் சொல்லால் குளவு திருப்பதிகங்கள் வேத முதல்வர் ஐயாற்றில் விரவும் சராசரம் எல்லாம் காதல் துணையோடும் கூட கண்டேன் என பாடி நின்றார். காதல் துணையோடும் கூட கண்டேன் என பாடி நின்றார். நன்றிங்கய்யா. அப்பர் பெருமான் திருக்கைலாயம் போறார். பல பேரு இடையூருக்கு நடுவிலே அவரு எப்படியெல்லாம் போனார்னு பாடி இருக்காரு சேக்கிழார். முன்னத்தை நம்ம சாம்ப செய்யா படிச்சாங்க. காலால நடந்தார், அதுக்கப்புறம் கையால ஊன்றி ஊன்றி போனார், அப்புறம் தத்தி தத்தி போனார், கடைசியில விழுந்து புரண்டு எழுந்து போனார். அப்படின்றப்ப பெருமான் என்ன பண்ணாரு, அவருக்கு நீ திருவையாத்துல வா உன்னை காட்சியை காட்டேன்னு சொல்லி திருவையாருக்கு அங்க இருக்கிற குளத்துல மூழ்கி, அதான் மானசரோவர் குளம்னு சொல்லுவாங்க, அந்த குளத்துல மூழ்கி திருவையாற்று குளத்துல எழுந்த போது பெருமான் கொடுத்த அந்த கைலாய காட்சியை நினைத்து பாடிய பாடல் என்று சொல்லுகிற போது அந்த கோதரு தன் தமிழ் சொல்லால் அவர் பாடினார். அங்க என்ன காட்சியை கண்டார்? உயிரினங்கள் எல்லாம் ஆணும் பெண்ணுமாக இருப்பதை கண்டார். அதுதான் கைலை காட்சி என்று என்பதை வேத முதல்வன் ஐயாற்றில் விரவும் சராசரமெல்லாம் உயிரினங்கள் எல்லாம் காதல் துணையோடும் கூட கண்டேன். களிரும் பிடியும், ஆண் யானையும் பெண் யானையும் கோழியும் சேவலும், இப்படி உயிரினங்கள் ஆணும் பெண்ணுமா இருப்பதைத்தான் அந்த கைலாய காட்சி என்று அவர் காட்டினார் என்று சொல்லி அந்த பாட்டுல ஒரு பாட்டுலயும் அந்த கன்னியாளை என்று சொல்லி மாதர் பிறை கன்னியானை என்று சொல்லி பெருமாட்டியோட அருள், அந்த திருவருட்கருணையை முதலிலே பெண்மையை காட்டி அப்புறம் ஆண்மையை காட்டுகிற அந்த பாட வாழ்க வாழ்க. மாதர் பிறை கண்ணியானே மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாரடை என்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். பெருமானுடைய திருப்பாதத்தை கண்டாராம். அந்த திருப்பாதம் எப்படி இருக்கிறது? அந்த உயிரினங்கள் எல்லாம் அந்த சராசரங்கள் என்று சொல்லுகிற அந்த வேத முதல்வன் ஐயாற்றில் விரவும் சராசரமெல்லாம் காதல் துணையோடும் கூட கண்டேன் என்று சொல்லி அது காதல் மடப்பிடியாகவும் களிராகவும் இருக்கிறது அப்படின்னு பாடுகிறார். போகும்போது அவ்வளவு சிரமப்பட்டு போனவரு ஐயாற்றுக்கு வரும்போது எப்படி வந்தாரா? யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது போகும்போது தத்தி தத்தி போனார், உடம்பெல்லாம் புண்ணா போய் அப்படியே நின்னார். ஆனால் அங்கே குளத்துல எழுந்த போது எல்லா விதமான அந்த இடரும் தீர்ந்து எந்த விதமான சுவடும் இல்லாமல் நவனரா நல்ல அருமையான
அந்த புண்ணிய உடலை பெற்று எழுந்தார் என்று சொல்லுவார்கள். அதால்தான் யாரும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போதுன்னு அவரே பாடார். வாழ்க வாழ்க. ரெண்டாவது போழிலங்கண்ணியின் ஆணை. செல்வம் அம்மாவாங்க. போழிலம் கண்ணீனானை பூந்து கிளாலொடும் பாடி வாழியம் போற்றி என்று ஏத்தி வட்டமிட்டு ஆடா வருவேன் ஆழி வலவன் நின்று ஏத்தும் ஐயாறு அடைகின்ற போது கோழிப்படையொடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன் கண்டேன் அவன் திருப்பாதம் கண்டறியாதனக் கண்டேன் கோழிப்படையோடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன் கண்டேன் அவன் திருப்பாதம் கண்டறியாதனக் கண்டேன். திருச்சிற்றம்பலம். முதல்ல களிரும் பிடியுமா காட்டினவர் இங்கே கோழி படையோடும் கூடி என்று ஆண் பெண் கோழியும் ஆண் சேவலம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சேவலை சொல்லுங்க பயன்படுத்தாம வெறும் படையோடும் என்று சொல்றார். படை என்பது சேவலனை குறிக்கும் என்று சொல்லுவாங்க. வாங்க வாங்க. அடுத்து மூணாவது பாட்டு எரிவிரை கண்ணையனானே. பத்மாவதி. எரிபிறை கண்ணியினானை ஏந்திடையாலோடு பாடி முறித்த இளையங்களிட்டு முகந்து முகந்து முகம் மலர்ந்தாடா வருவே அரித்தொழுகும் வெள்ளருவி ஐயாறு அடைகின்ற போது வரி குயில் பேடையோடாடி வைகை வருவன கண்டேன் கண்டேன் அவ திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன். நன்றி ஐயா. அங்க கோழியும் சொன்னார். இங்க குயிலோடு வரி குயில் படையோட ஆடி என்று ஆண் குயிலும் பெண் குயிலுமாக காட்டுகிறார். ஆக ஆணும் பெண்ணும் சேர்ந்த அந்த உயிரின காட்சி தான் உண்மையான கைலை காட்சி என்று சொல்ற வகையில இந்த பதிகத்தை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. பிறையிளங்கண்ணியினானே. நடராஜையா வரீங்களா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நாலாவது பாட்டியா? நான்காவது பாட்டு. ஐயாறு தானுங்களா? நான்காவது தரமுறை மூணாவது பதிகத்துல நாலாவது பாட்டு. மூன்றாம் தரமுறை காந்தார பண்ணல நாலாவது பாட்டு. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பிறையிலம் கண்ணியே நானை பெய்வளையாலொடும் பாடி பிறையிலம் கண்ணியே நானை பெய்வளையாலொடும் பாடி துறையிலம் பன்மலர் தூவி தோலை குளிர தொழுவேன் அறையிலம் பூங்குயிலாலும் ஐயாரடைகின்ற போது சிறையிலம் பேடையோடாடி சேவல் வருவன கண்டேன் சிறையிலம் பேடையோடாடி சேவல் வருவன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டறியாதன கண்டேன். நன்றிங்கய்யா. சிறையிளம் படையோடாடி சேவல் வருவர கண்டேன் என்று இங்கே அன்னத்துக்குரிய அந்த ஆணினமாக இங்க சேவல் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். அதனால சேவல் என்ற சொல் ஆண் அன்னத்தை குறிக்கும்னு சில பேர் சொல்றாங்க. அது எப்படின்னு புரியல எனக்கு.
ஆனா அவரோட பழைய இலக்கணங்கள் அப்படி இருக்கலாம். ஏன்னா சிறையிளம் படையோடாடி சேவல் வருவன கண்டேன். நம்ம கோழிக்கு தான் இணை சேவல்னு சொல்லுவோம். ஆனா இவர் அன்னத்துக்கு இணையாக சேவலை சொல்கிறார். எதனாலும் தெரியல, அதை பார்க்கணும் அப்புறம். சரி, ஏடுமதி கண்ணியினானே. கணபதி ஐயா வாங்க, கணபதி ஐயா. சிற்றம்பலம், நமச்சிவாயம். கேக்குதாப்பா? கேக்குதுங்க, கேக்குதையா. சரி, நாலாம் தடவை அஞ்சாவது பாட்டு. சிவாஜி சிற்றம்பலம், நமச்சிவாய வாழ்க. அடியார் பெருமக்கு நன்றி. சிவா சிவா. ஏடு மதிகண்ணே எதிரையாளும்படி காடல் நாடு மலையும் கழுவதே பழுவே அடலமந்துரைகின்ற ஐயடைகின்ற போது பேடை மயிலோடு பூழி பிறந்தே வருவன கண்டே கண்டே நவரிருப்பதும் கண்டையாளன கண்டே கண்டேன் அவரிருப்பதும் கண்டையாளன கண்டே. நன்றி ஐயா, வணக்கம். ஆடியோ சரியா வரல. பிரேக் ஆகுது, வாய்ஸ் பிரேக் ஆகுது, அது குறைன்னு. ஐயா ஒயர் போட்டிருப்பாரு போல் இருக்குங்க. இயர்போன் ஒயர் போட்டிருப்பாராட்டு. அது ஆடுற சத்தம் போற சரன்னு கேக்குதுங்க. பேடை மயிலோடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன் என்று அந்த ஆண் மயிலையும் பெண் மயிலையும் சுட்டி காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. தன்மதி கண்ணியினானே. நித்திலாமா இருக்கீங்களா? நித்திலா தூங்கிட்டு இருக்காங்க, கேட்டுக்கிறேங்க. சரி சரி. ஸ்ரீதேவ் ஐயா வாங்க, ஸ்ரீதேவ். அம்பலம் அனைத்து அடியார் பெருமக்களும் வணங்கி மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம். தன்மதி கண்ணியினானே தையல் நல்லாலொடும் பாடி உண்மெளி சிந்தையனாகி உணரா உருகா வருவேன் அண்ணல் அமர்ந்துரைகின்ற ஐயாறு அடைகின்ற போது வண்ணப்பகன்றிலோடாடி வைகி வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அது இங்க வண்ண பகன்றிலோடாடி வைகில் வருவன கண்டேன் என்று அது அன்றில் பறவை. அன்றில் பறவை எப்போ ஆணும் பெண்ணும் பிரியாம இருக்குமா. அதனால பாகம் பிரியாது இருக்கிற பெருமானுக்கு இணையாக அதை சொல்லி, அதனால பகன்றிலோடாடி என்று சொல்லி அந்த இணை பிரியாத அன்றில் பறவையை சுட்டி காட்டுகிறார் அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க. கடிமதி கண்ணியினானே. சி தமிழரசி அம்மா வாங்க, தமிழரசி. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்குகிறேன் ஐயா. கடிமதி கண்ணியினானை கார்கேயாளொடும் பாடி வடிவொடு வண்ணமிரண்டும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வேன் அடியினை ஆர்க்கும் களலான்
ஐயாரடைகின்ற போது இடிகுரலன்னத்தோர் ஏனும் இசைந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்ட அறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்ட அறியாதன கண்டேன். நன்றிங்க ஐயா. திருச்சிட்டோம் ஐயா. கூட கூட இணையா இன்னொரு குரல் கேக்குது. ஐயா பாப்பாங்க ஐயா எழுந்துச்சுட்டேன். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கூட சேர்ந்தே பாடிருக்கேன். எப்படி அன்றி பகன்றில் சொல்லி இப்ப சொன்ன இல்லையா, அன்றில் பறவை எப்பவும் பாகம் பிரியாதுன்னு அந்த அந்த பகன்றிலோடு ஆடை மாதிரி அந்த அம்மாவோட சேர்ந்து அதுவும் பாப்பாவும் சேர்ந்து பாடுது. வாழ்க வாழ்க, ரொம்ப சந்தோஷம். நல்ல மழலை குரல்ல இடிகுரல் அன்னதோர் ஏனும் இசைந்து வருவன கண்டேன் என்று சொல்லி அந்த ஏன் இதை அந்த பன்றி ஆண் பன்றியும் பெண் பன்றியுமாக காட்டுகிறார். முதல்ல இத களிறு என்ற யானையை காட்டினார், அதுக்கப்புறம் பறவைகள்லாம் காட்டினார், இப்ப மீண்டும் பன்றியை காட்டுகிறார். வாழ்க. இப்படி விலங்குகளும் பறவைகளும் கூட ஆணும் பெண்ணுமாக இணை பிரியாதிருக்கின்றன அப்படி என்ற அதுதான் உண்மையான கைலை காட்சி என்ற வகையிலே இந்த பதிகத்தை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. விரும்புமதி கண்ணியினான். 8வது பாட்டு. சிவசெல்வி ராஜம் வாங்க. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. வாழ்க வாழ்க. விரும்புமதி கனியானை மெல்லியலாளொடு பாடி பெரும்புலர் கால எழுந்து பெருமலர் கொய்யா வருவேன் மெல்லியலாளொடும் பாடி பெரும்புலர் கால எழுந்து பெருமலர் கொய்யா வருவேன் அருங்கலம் பொன்மணியுந்தும் ஐயாரை அடைகின்ற போது கருங்கலை பேடையுடாடி கலந்து வருவன கண்டேன் கருங்கலை பேடையுடாடி கலந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பெருமானுடைய பாதத்தை எப்படி காண வேண்டும்? உயிரினங்கள் ஆணும் பெண்ணுமாக இருக்கிற அந்த சூழலே காண வேண்டும். நீங்க கருங்கலை படையோடாடி கலந்து வருவன கண்டேன் என்று, அந்த கலை என்பது மானை குறிக்கும் என்று சொல்வார்கள். ஆண்மானும் பெண்மானுமாக இணைந்து பெருமானை எப்படி வழிபடுவனா, பெரும்புலரு காலை எழுந்து பெருமலரு கொய்யா வருவேன். அதுதான் நம்முடைய பழைய தமிழ் வழிபாடு. காலையில எழுந்து போய் பெருமானுக்கு நம்ம கையால பூ பறிச்சு நம்ம கையால சாத்துறதுதான் வழிபாடு. அதுக்கு ஒரு பழைய பாட்டு ஒண்ணு சொல்லுவாங்க, எங்க பாட்டி அடிக்கடி சொல்ற பாட்டு அது. பொழுது விடிந்து பொழுது போய் திருமலை ஏற வேண்டும், ஏறி மலர்ந்த பூ கொய்ய வேண்டும், கொய்து திருமுடி சாத்த வேண்டும், சாத்தியே கைகட்டி நிற்க வேண்டும், நின்று திருவிளக்கு ஏற்ற வேண்டும், ஏற்றி அரகரா என்ன வேண்டும்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டு ஆனா எங்க இருக்கு தெரியல, ஆனா அடிக்கடி அந்த பாட்டு சொல்லுவாங்க. அதனால காலையில எழுந்து போய் பூ பறிச்சு நாமளே நம்ம கையால பூ பறிச்சு நம்மளே கொண்டு போய் சாமி போடணும். யாரோ கட்டி யாரோ பறிச்சு யாரோ கட்டி யார் கையில கொடுத்து யார் கையில போட்டு கடவுளோட நமக்கு வரணும்னு எப்படி வரும்? அதனால கைத்தொண்டு செய்தல் என்பது நாமே செய்ய வேண்டும். அதை உணர்த்துகிற இந்த வரிகள், பெரும்புலரு காலை எழுந்து பெருமலரு கொய்யா வருவேன் என்று அந்த அந்த சூழ்நிலை நமக்கு வழிபாட்டு முறை மீண்டும் நம்முடைய தமிழ்நாட்டுல வரணும்னு இந்த நன்னாள்ல பிரார்த்திப்போம். வாழ்க வாழ்க. அடுத்து முற்பிறை கண்ணியினானே. வாழப்பாடி சித்ராமாவாங்க. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடி பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம்.
பிறை கண்ணியே நானை மொய்குழலாலோடும் பாடி பற்றி கயிறருகில் பாடியும் ஆடாவருவேன் அற்றருள் பெற்று நின்றாரோடு ஐயாறு அடைகின்ற போது துணை பேடையோடாடி நாரை வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன திருச்சிட்டம்பலம். நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க. நற்றுணை படையோடாடி நாரை வருவன கண்டேன் என்று அந்த ஆண் நாரையும் பெண்ணாரையும் நினைத்த பாடல். வாழ்க. அடுத்து திங்கள் மதி கண்ணியினானே 10வது பாட்டு. உமா அம்மா வாங்க. உமா. திங்கள் மதி கண்ணியானே தேன்மொழியாளோடும் பாடி எங்கு அருள் நல்கும் கொள் எந்தை எனக்கினி என்னா வருவேன் அங்கு இளமங்கையராடும் ஐயாறு அடைகின்ற போது பைங்கிளி தேடையோடு ஆடி பறந்து வருவன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் பைங்கிளி தேடையோடு ஆடி பறந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். பைங்கிளி படையோடாடி பறந்து வருவன கண்டேன் என்று ஆண் கிளியும் பெண் கிளியுமாக இருந்து பெருமானை வழிபடு சூழல். வாழ்க வாழ்க. அடுத்து இறுதி பாடல் வளர்மதி கண்ணியனானே. பட்டம்மாள் வாங்க. வளர்மதி கண்ணீரானே வார்குழலாளொடும் பாடி களவு படாததோர் காலம் காண்பான் கடை கண்ணிற்கின்றேன் அளவு படாததோர் அன்போடையாரடைகின்ற போது இளமணனாகு தழுவி ஏறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். சிவாய நம. இளமணன் ஆகு தழுவி ஏறு வருவன கண்டேன் என்று எருது ஆண் எருதும் பெண் எருதும் என்று சொல்லி அறத்தின் அடையாளமாக எருதை காட்டுகிறார். முதல்ல ஆணை ஒழித்த பிரானை காட்டினவரை கடைசி பாட்டுல எருதை காட்டுகிறார். இப்படி ஆணும் பெண்ணுமாக இருக்கிற காட்சியே அந்த சிவ கைலை காட்சி, அதே சிவக்காட்சி. அதனால ஆண் என்பது சிறப்பாகிய சிவத்தை குறிக்கும், பெண் என்பது வனப்பு ஆகிய சக்தியை குறிக்கும். அந்த சிறப்பும் வனப்பும் சென்றா சிவம், அந்த சிவம் தான் சைவம். அதை உணர்த்துகிற பதிகமாக இந்த பதிகத்தை அப்பர் பெருமான் நமக்கு அருள் இருக்கிறார் என்று சொல்லி மணி இப்ப 6:10 ஆயிடுது. அடுத்த பதிகத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு மாங்காட்டுல நம்பி ஆண்டார் நம்பி விழா. சாதாரண பொதுவா எல்லாரும் திருமுறைன்னா 4 பெருமக்களை போற்றுவார்கள், சேக்கிழாரை போற்றுவார்கள். ஆனால் திருமுறையை தந்த நாயன்மாரை மறந்தே போனார்கள். திருநாரையூர் பொல்லா பிள்ளையார்னு பஞ்சாங்கத்துல மட்டும் போட்டிருக்கோம், அந்த வைகாசி மாசம் புனர்பூசத்துல. மற்ற எங்க நம்பி ஆண்டா நம்பி விழா கூட இல்ல. திருமுறை கண்ட சோழனை ராஜராஜ சோழனை போட்டது நம்பி ஆண்டா நம்பியை போற்றுவதில்லை. அதனால
மாங்காட்டுல அந்த ஆன்மீக வழிபாட்டு சபையின் சார்பில் இந்த நம்பியா நால்வர் கோயில் நால்வர் தான் அங்க வச்சாங்க. வெள்ளீஸ்வரங்கள்ல 4 வச்சு அங்க 4 விழா கூப்பிட்டாங்க. ஆனா என்ன நான் சொன்னோன்னே 4 விழா எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆனா நம்பி ஆண்டார் விழா நீங்க நம்பி ஆண்டார் விழா சொல்லி அந்த விழா இந்த 14வது ஆண்டாக இன்று நடைபெறுகிறது. நம்பி ஆண்டார் நம்பிக்கை என்ன சிறப்புன்னு கேட்டா, அவர் பொல்லா பிள்ளையார் அருளால திருமுறையை எல்லாம் கண்டெடுத்து அந்த திருமுறை அருளிய ஆசிரியர் 27 பேரையும் நமக்கு நினைவுபடுத்தினார். அதான் தினம் நம்ம பாடுகிறோம். திருமுறை ஆசிரியர் 27 பேரை. திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலை தந்து அதன் மூலமாக 63 நாயன்மார்களையும் 9 தொகையடியார்கள். ஆக அந்த 27 திருமுறை ஆசிரியர்கள், 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள் எல்லாத்தையும் கூட்டா 99 வரும். நம்பி ஆண்டார் நம்பியும் சேர்த்தா 100 வரும். நம்பி ஆண்டார் நம்பி சொன்னா அவர் ஒருத்தர் பேரை சொன்னா 100 பேர் சொன்ன புண்ணியம் கிடைக்கும் என்ற வகையிலே அந்த விழாவை 14 ஆண்டுகளுக்கு முன்னே ஆரம்பித்து தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த அடுத்த வாரம் தான் ஆக்சுவலா நம்ம அடுத்த 9ஆம் தேதி தான் நம்பி ஆண்டார் நம்பி புனர்பூசம், வைகாசி புனர்பூசம். மறுநாள் சேக்கிழாருடைய குரு பூஜை. அதனால அவங்க இந்த அந்த அடுத்த வாரத்துல அந்த இவங்க நடத்துற அந்த சத்திரம் சரியா கிடைக்கலன்றதுக்காக இல்ல நிகழ்ச்சியை சரியா அமைக்க முடியல. இந்த வாரம் முன்கூட்டி அமைச்சிட்டு 1 வாரம் முன்னாடி வச்சுட்டாங்க. இன்னைக்கு காலையிலே அங்க 4 மணிக்கெல்லாம் அந்த சிவபூசை காட்சி, அதுக்கப்புறம் திருமுறை ஊர்வலம், அதுக்கப்புறம் இன்னைக்கு அங்க திருமுறை பெயர் என்று சொல்லி நம்பி ஆண்டார் நம்பியை பற்றி சொற்பொழிவு அடியனுடைய சொற்பொழிவு அமைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் நம்முடைய மயிலாப்பூர் சத்குருநாதர் ஓதுவார் பாடுகிறார். மாலையில அந்த சிவலோக மடத்தினுடைய இவர் வருகிறார், அவர் என்ன வாதவூர் அடிகள் வருகிறார். அதுக்கப்புறம் கடைசியாக பிரபாகரமூர்த்தியினுடைய சொற்பொழிவு இருக்கிறது. காலை 4 மணில அந்த இரவு 4 மணி நடைபெறுகிறது. ஆனா நான் வழக்கமாவே அந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பா நான் தான் கிட்ட இருந்து போய் அந்த விழா நடத்தணும். குடும்ப சூழல்னால நான் காலையில வர முடியல. நம்ம 10 மணிக்கா வரேன்னு சொல்லியிருக்கேன். அதனால இயன்றவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு நம்பியாண்டார் நம்பியை போற்றினால் திருமுறையை போற்றிய புண்ணியம் கிடைக்கும். இயன்றவர்கள் அந்த நிகழ்ச்சி கலந்து அந்த அழைப்பு நான் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல குரூப்ல போட்டிருக்கேன். இயன்றவர்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வாழ்க. அந்த நிகழ்ச்சி இது எடுத்தாங்கன்னா அதை நான் இது பண்றேன், பதிவு பண்றேன். அடுத்தது வாழ்க. இப்ப நம்ம பொன்னூசல் பாடி வாழ்த்து சொல்லி முடிச்சிடலாம். நன்றிங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். இதுகாரும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக தினமும் காலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தை பாராயணம் செய்து வருகிறோம். இன்று அடியரை கூட்டிய அதிசயம் கண்டோம் என்ற வகையில் இக்காலை பொழுதில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து அடியார் அன்பர்களின் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 9:20 நிகழ்வில் நினைவோம் என்று கூறி ஐயா எப்பொழுதும் போல பொன்னூசல் கூறி வாழ்த்துடன் முடிப்போம். திருச்சிற்றம்பலம். ஐயா சொல்லுங்க, யார் பாடுவாங்கன்னு சொல்லுங்க. ராஜா ஐயா. பிரேமாமா பொன்னூசல் படிங்க. ஸ்ரீதேவ் ஐயா வாழ்த்து. சிவாய நமங்க. ஐயா எத்தனாவது பாடலுங்க பாடணும் இன்னைக்கு? ஃபர்ஸ்ட் முதல் பாட்டை படிங்க. சீரார் கோலம். திருச்சிற்றம்பலம். சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொன் பலகை ஏறி நிதமர்ந்து நாராயணன் அறியா நான் மலர்த்தான் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆறாமுதின் அருள் தாளினை பாடி போரார்வேல் கண்மடவீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றி. வாழ்த்து. வாழ்த்து யாரையா சொல்றது? ஸ்ரீதேவையா வாங்க. இருக்காங்களா? வாங்க.
வந்துட்டாருங்க ஐயா. வாங்கய்யா தேவையா, வாழ்த்து சொல்லிடுங்கய்யா. சிவனேசன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவு இலை. கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே. வாழ்கந்தனர் வானவர் ஆணினம், வீழ்க தன் புனல் வெந்தனும் பொங்குக. ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை. பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை. இன்ன தன்மயன் என்று அறிய உண்ணா எம்மானை, எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பழனத்து அணி ஆரூரானை. மறக்கலுமாமே வான்முகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க. குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க. நற்றவம் வெள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். வாழ்க. இரவு சந்திப்பையா. நன்றிங்க நன்றிங்க. அனைத்து அடியார் பெருமக்களும் மீண்டும் வணங்கி நிறைவு செய்வோம். நன்றிங்க. சிவாய நம. ஐயா நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. எப்படிமா உங்களுக்கு மட்டும் இன்னைக்கு வாய்ப்பு விட்டு வராதே அப்படியே நின்றுடுச்சு? பத்மாதேமா. சிவாய நம்ம ஐயா, சொல்லுங்க ஐயா. நன்றிமா நன்றிமா. நன்றிமா. மிக்க நன்றி ஐயா. உடனே வந்துச்சு இன்னைக்கு.